ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜீரக சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கடாயில நெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனோடனே முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலேயும் கீழேயும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்தனால ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இடிச்சு எடுத்து வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம காரத்துக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான ஜீரக சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மலாக எப்போதும் வெரைட்டி ரைஸ் செய்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஜீரக சாதம் செஞ்சு பாருங்க. நம்ம நெய்லேயே செய்கிறதுனால ரொம்ப சத்தானது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.